கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசி 5 சங்கீதங்கள் அல்லேலூயா சங்கீதங்கள். என்ன காரணம்? எல்லா சங்கீதமும் அல்லேலூயா என்கிற வார்த்தையில் தொடங்கி அல்லேலூயா என்கிற வார்த்தையில் முடிவடைகிறது. 146ஆம் சங்கீதம் அல்லேலூயா என்று தொடங்கி அல்லேலூயா என்று முடிவடைந்தது. 147ஆம் சங்கீதமும் அல்லேலூயா என்கிற வார்த்தையில் தொடங்கி அல்லேலூயா என்கிற வார்த்தையில் முடிவடைகிறது. நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி போட்டிருப்பார்கள். ஆனால் எபிரேய வேதாகமத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அல்லேலூயா என்கிறதான வார்த்தை தான் மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் ஜேபிஎஸ் டனாக் என்கிறதான ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் திறந்து பார்த்தால் அது அல்லேலூயா என்கிறதான வார்த்தையிலே தொடங்குகிறது. Hallelujah, for it is good to sing praises unto our God, for it is pleasant and praise is calmly என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால கர்த்தரை துதியுங்கள் என்கிறதான வார்த்தைக்கு பின்னால் எபிரேய மொழியினுடைய வேதாகமத்திலே அல்லேலூயா. இங்க என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை துதியுங்கள், அது நல்லது, அது இன்பமானது, அது ஏற்றது. இப்ப ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? காரணங்களை அடுக்கிக் கொண்டே போகிறார். அடுக்கடுக்கான காரணங்கள் இந்த சங்கீதத்தில் அடுக்கப்படுகிறது. அப்படி அவர் அடுக்குகிற அந்த காரியங்கள்ல எவ்வாறு ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் 2வது வசனத்துல வாசிக்கலாம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த விஷயங்களை கர்த்தரை தவிர வேற யாராலும் செய்யவே முடியாது. தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். கட்டுகிறார், கூட்டி சேர்க்கிறார். அடுத்த வசனத்துல வாசிச்சீங்கன்னா இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குவதற்கு யாரால் முடியும்? ஹார்ட்ல பிளாக் இருந்துச்சுன்னா பைபாஸ் சர்ஜரி பண்ணுவாங்க டாக்டர்ஸ். ஆனா இருதயம் நொறுங்கி போய் மனவேதனையோடு இருக்கிற மக்களை குணமாக்குகிறது கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். காயங்களை கட்டுகிறார். சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. இதை யாராலும் செய்ய முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள். 4வது வசனம். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் அவங்க ஸ்கூல்ல மொத்தமா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய பேர் சொல்லி என்னைக்காவது கூப்பிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் நட்சத்திரங்களை எண்ணி இடுகிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பேர் வைத்து கூப்பிடுகிறாராம். எண்ணவும் முடியாது, பேர் வைக்கவும் முடியாது. கர்த்தரை தவிர வேற யாரும் இதை செய்ய முடியாது. கர்த்தரை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய குணாதிசயம், அவர் பெரியவர், பலம் உள்ளவர், மகாபலம் உள்ளவர், அளவில்லாத அறிவுடையவர், சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறவர், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறவர். ஆகினால கர்த்தரை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 7வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கவனியுங்கள். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். இடையில ஒரு வார்த்தை சொல்லிட்டு இத்தனையும் சொல்லிட்டு கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் கண்டினியூ பண்ணுகிறார். என்ன கண்டினியூ பண்றாரு பாருங்க. வானத்தை மேகங்களால் மூடுகிறார், பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்துகிறார், புல்லை பூமியில் முளைக்க பண்ணுகிறார், கூப்பிடுகிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகும் பொழுது 12வது வசனத்துல அவர் திரும்பவுமாக கர்த்தரை துதிக்கிற விஷயத்தை அவர் சொல்லுகிற விதத்தையும் வார்த்தைகளையும் கவனியுங்கள். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி. 13வது வசனம் இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு சொல்லுகிறது. போஸ்ட் எக்ஸைலிக் அப்படின்னா சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்ததற்கு பிறகு கர்த்தரை துதிக்கிறார்கள். அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார்கள். அதற்காக எழுதப்பட்ட சங்கீதம். வாசியுங்கள். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார் என்று சொல்லும் பொழுது இனிமேல் பாபிலோனியன் உன்னிடத்தில் வரமாட்டான், உன் வீட்டிற்குள் பிரவேசிக்க மாட்டான், உன்னுடைய பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போக மாட்டான், அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போக மாட்டான். சிறையிருப்பிற்கு பின்பு எழுதப்பட்ட அற்புதமான சங்கீதம். என்ன நடக்கும் உங்களுடைய வீட்டில்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு உச்சிதமான கோதுமை, ஃபைனஸ்ட் வீட், அதை கொண்டு போஷிப்பார்.
கர்த்தர் இந்த கிரியேஷன்ல அற்புதமான காரியங்களை அவர் செய்வார் என்று சொல்லுகிறார். இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் ஒரு விஷயத்தை நமக்கு இன்னும் தெளிவாக சொல்ல விரும்புகிறார். நீங்களும் நானும் அல்லேலூயா என்று சொல்லி அவரை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டாயப்படுத்துவதற்கான வார்த்தைகள் என்ன என்பதை நீங்கள் 20வது வசனத்தில் வாசிக்கிறீர்கள். அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. அவர் வேற எந்த ஜாதிக்கும் இவ்வாறு செய்ததில்லை. யாக்கோபுக்கு வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு பிரமாணங்களையும் நியாயங்களையும் அறிவிக்கிறார். அடுத்து சொல்லப்படுகிறது வேற எந்த ஜாதிக்கும் இவ்வாறு அவர் செய்ததே இல்லை. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், மொத்தமாக யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் பிரமாணங்களை அறிவிக்கிறார் என்று சொல்லிவிட்டார். வேற எந்த ஜாதிக்கும் இவ்வாறு அவர் செய்ததில்லை என்கிறதான விஷயத்தை நீங்கள் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக் கொள்வோம்? எனக்கு தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் ஒரு செயலை செய்திருக்கிறார், அந்த செயலை வேற யாருக்குமே செய்யவில்லை. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அதிலும் முக்கியமாக பர்டிகுலராக கர்த்தர் செய்த செயலை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே தெரியாமல் செய்த சில விஷயங்களை ஆண்டவர் எக்ஸ்போஸ் பண்ணாமல், ஆண்டவர் மறைத்து மன்னித்து என்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்த இந்த செயலை கர்த்தரை தவிர வேற யாராலும் செய்ய முடியாது. அவர் எனக்கு மட்டுமே தனிப்பட்ட விதத்தில் அவர் செய்த செயல். இந்த செய்தியை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், இந்த சங்கீதத்தினுடைய இந்த வசனங்களை வாசிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட செயலை செய்திருக்கிறார். அந்த செயலை வேறு யாருக்குமே செய்யவில்லை. அது எனக்கென்றே, உங்களுக்கென்றே தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் செய்த செயல். எத்தனை பேர் அதை ஆமானம் என்று ஒத்துக்கொள்கிறீர்கள்? கர்த்தர் அந்த செய்த செயலினால் நான் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறேன், தலை தூக்கி நடக்கிறேன். கர்த்தரே எனக்கு இதை செய்து முடித்திருக்கிறார். ஆனால் அவர் செய்த நியாயங்களை அறியாமல் போகிறார்கள் என்று வேதனைப்படுகிறாரே, அந்த வேதனை, அவருடைய வேதனையினுடைய உணர்வுகள் நமக்கு புரிகிறதா? நீங்களும் நாம் அப்படி இருக்கலாமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அல்லேலூயா என்று சொல்லுகிறது போதும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹalleluya, praise to Yahweh Jehovah. உங்களுக்கு அதற்கு மனம் இருக்கிறதா? எண்ணம் இருக்கிறதா? அப்படி சொல்ல வேண்டும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும் என்கிறதான அந்த விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி என்று சொன்னால் இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு அல்லேலூயா என்று சொல்லுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்தால் அதுவே இந்த நாளுக்கான மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது. வாருங்கள், இணைந்து அல்லேலூயா என்று சொல்லி அவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபிக்கலாம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே நாங்கள் உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். அல்லேலூயா என்று சொல்லுவதற்காக உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த அந்த செயல் எங்களை தவிர வேறு யாருக்கும் நீ அதை செய்யவில்லை. இங்கே ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு யூனிக்கான ஸ்பெஷலான விஷயத்தை, செயலை அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை வேற யாருக்குமே செய்யவில்லை. ஆகாரம் கொடுக்கிறவர், தாழ்பாள்களை உறுதிப்படுத்துகிறவர், போஷிக்கிறவர், மழை அனுப்புகிறவர், மிகுந்த கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், எவ்வளவு விஷயங்கள். அதற்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு இணைந்து அல்லேலூயா என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து தலைமுறை தலைமுறையா அவருடைய சந்ததிகளின் மேலே உம்முடைய கிருபையை பொழிய பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஷலோம், ஹalleluya. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக.